3ஆம் தேதி ஜூலை மாசம் உக்ரைனோட பல பகுதியிலையும், அதுவும் குறிப்பா உக்ரைனோட கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பல ஒப்லாஸ்டையும் குறி வச்சு தாக்கிறதுக்காக ரஷ்யா கைடட் மிசைல், க்ரூஸ் மிசைல், ட்ரோன்கள்னு வேவ் பை வேவ் அனுப்பி இருக்கிறாங்க. இந்த கிழக்கு பகுதியிலையும் குறிப்பா ஜாப்ரோசியா, கெர்சன், அதுக்கப்புறம் டின்ப்ரோவ்ஸ்க் இந்த ஒப்லாஸ்டுகள்ல பயங்கரமான வெடிசத்தங்கள் கேட்டதா சொல்லப்பட்டு வருது. அதுவும் இந்த டின்ப்ரோவ்ஸ்க்ல பாத்தீங்கன்னா சேதம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இந்த டின்ப்ரோவ்ஸ்க்ல தாக்குதல் நடந்ததுனால, மக்கள் வாழும் பகுதியில் தாக்குதல் நடந்ததுனால 5 நபர்கள் கிட்ட இறந்துட்டாங்க, 47 நபர்களுக்கு மேல காயமடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ரஷ்யா இது போல தாக்குதல் நடத்துறதுக்காக க்ரூஸ் மிசைல், கைடட் மிசைல், சாக்கி ட்ரோன்கள் அனுப்பியிருந்தாங்க இல்லையா, இதுல மொத்தம் 11 டார்கெட்ஸ் வந்து நாங்க டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னு உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த 11ல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இஸ்காந்தர் மிசைலே டவுன் பண்ணிட்டோம் அப்படிங்கறத சொல்லிக்கிறாங்க. இஸ்காந்தர் மிசைல்ங்கிறது ரஷ்யா இப்ப சமீப காலமா இந்த பின் பாயிண்ட் அக்யூரசி அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, பெருமையா பேசிக்கிறாங்க இல்லையா, நாங்க அதையவே டவுன் பண்றோங்க, எந்த அளவுக்கு எங்களோட அக்யூரசி இருக்கு பாருங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஆனா பல பகுதிகளையும் வெடிசத்தம் கேட்டதா சொல்லப்பட்டு வருது. இழப்புகள் உக்ரைன் தரப்புல அதிகமா இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, உக்ரைனோட ஏர்ஃபீல்ட்ஸ்ல சமீப காலமா நேத்திக்கும் இன்னைக்கும் பயங்கரமான தாக்குதல் ரஷ்யா தரப்புல நடத்திட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இதுல 7 Su-27 அப்படிங்கிறது போல சில சோர்சஸ் சொல்றாங்க. ஆனா சில சோர்சஸ் 4 Su-27 அப்படிங்கிற சொல்றாங்க. சோ இழப்புகள் அதிக அளவுல உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கு. கிளஸ்டர் ரவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி ரஷ்யா தாக்குதல் பண்ணிட்டாங்கன்றாங்க. இந்த அட்டாக் எந்த இடத்துல நடந்திருக்குன்னா மிக்ரோகிராடோட ஏர்ஃபீல்ட்ல நடந்திருக்கு, உக்ரைனோட ஏர்ஃபீல்ட்ல நடந்திருக்கு. அது கூடவே இப்போ ஒரு வீடியோ பதிவுலோட இருக்கும். இந்த வீடியோ பதிவு வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 3ஆம் தேதி வெளியிடப்பட்ட ஒரு வீடியோ பதிவு. இது பால்டோ ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஏர்ஃபீல்ட்ல தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தாக்குதல்ல Mi-24 ரக ஹெலிகாப்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது கூடவே சில பல முக்கியமான ராணுவ உபகரணங்கள் மேல ரஷ்யர்கள் வந்து தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. அது கூடவே இப்போ ஒரு வீடியோ பதிவுலோட இருக்கும். இது அந்த டின்ப்ரோவ்ஸ்க்ல அட்டாக் நடந்ததுன்னு சொல்றாங்க இல்லையா, சோ அந்த இடத்துல நடக்கப்பட்ட வீடியோ பதிவு, அங்க இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட வீடியோ பதிவு. இதுல பார்க்கும் போதே தெரியுது ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து நடந்திருக்குன்னு. இதுக்கு காரணம் அங்க ஒரு ஆயுத கடங்கு இருந்திருக்கு. ஆனா மக்கள் வாழும் பகுதி அப்படிங்கிறது உக்ரைன் சொல்றாங்க. இது எப்படிங்க, இன்டர்நேஷனல் சட்டப்படி இது ஒரு கிரிமினல் குற்றமாச்சே, மக்கள் வாழும் பகுதியில நீங்க வந்து ஆயுத கடங்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு சில அனலிஸ்ட் தரப்புல இருந்து கேள்விகள் வருது. பட் ஆனா இல்ல, அது வந்து ஆர்மி இருக்கக்கூடிய பகுதி தாங்க, அந்த இடத்துல தான் ரஷ்யா வந்து தாக்குதல் பண்ணிட்டாங்க, இதனால செகண்டரி டிட்டனேஷன்லாம் நடந்திருக்கு, அதனால அங்க இழப்புகள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஆனா வேற இடத்துல மக்கள் வாழும் பகுதியில தாக்குதல் நடந்துருச்சு அப்படிங்கிற சொல்றாங்க. பட் எது எப்படியோ இது போல வீடியோ பதிவுகள்லாம் வந்திருக்கு. இருதரப்புலையும் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்ககிட்ட கொடுத்தாச்சு, நீங்க தான் அலசி ஆராய்ஞ்சு எது சரி எது தப்பு அப்படிங்கறத எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம ரஷ்யா இது போல தொடர்ந்து உக்ரைனோட பல பகுதியிலும் தாக்குதல் பண்ணிருக்காங்க. எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் போயிருச்சு. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த நாடு இப்ப இம்போர்ட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுருச்சு எலக்ட்ரிசிட்டிக்காக. வின்டர் வரப்போது, கட்டாயமா எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது உக்ரைனுக்கு, வேற வழியே இல்ல. இந்த போரை முடிச்சுதான் ஆகணும். இக்கட்டான சூழ்நிலையில உக்ரைன் இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால கூட இது போல பெலரூஸ்ல போய் அட்டாக் பண்ணுங்க, உங்க மேலேயே தப்பு பிடிச்சிட்டு பிரச்சனை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது போல, அதாவது மைண்ட் வைஸ் நினைச்சு எதையாவது பேசிடுவேன், அதெல்லாம் நீங்க நினைச்சுக்க வேணாம். ஏன்னா பெலரூஸ்குள்ள தாக்குதல் பண்ண போறதா சில பல வதந்திகள்லாம் வருது இல்லையா, ஒரு வேலை பேசி வச்சுட்டு கூட போய் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உக்ரைன் போய் அங்க, அதுக்கப்புறம் இங்க பாருங்க உக்ரைன் நீங்க ஏன் போய் பெலரூஸ் வச்சிங்க, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போயிருவாங்க. வரலாறுல எழுதும் போது இதெல்லாம் முக்கியம் இல்லையா அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இதை மட்டும் நம்ம அழிச்சிடலாம், ஏன்னா அதெல்லாம் வேண்டாம், அவங்க அட்டாக் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால இப்ப விஷயத்துக்குள்ள போயிடலாம். சோ எலக்ட்ரிசிட்டி வந்து பிரச்சனையா இருக்கு இல்லையா, அதனால உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா 3 ஜோனா பிரிச்சுக்கிறாங்க. பிளாக் ஜோன், கிரே ஜோன், ஒயிட் ஜோன். ஆமா, அதாவது நீங்க இருக்கக்கூடிய பகுதி பிளாக் ஜோன்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 12 மணி நேரத்துல இருந்து 18 மணி நேரம் கரண்ட் கட் இதுக்கப்புறம் ரோல் அவுட் ஆக போகுது. ஓகேங்களா, இதே நீங்க இருக்கக்கூடிய பகுதி வந்து கிரே ஜோன்ல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரம் வரைக்கும் கரண்ட் கட்டு. இதே நீங்க இருக்கக்கூடிய இடம் ஒயிட் ஜோன்ல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 6 மணி நேரம் வரைக்கும் கரண்ட் கட்டு நடக்கும் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு சொல்லிக்கிறாங்க. ஒரு நாள் ஒண்ணுக்கு இந்த லிஸ்ட் போட்டுருக்காங்க. சோ இது கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை தான் உக்ரைனோட மக்களுக்கு. அப்படி இருக்கும்போது பிசினஸ் எல்லாம் பெருமளவில் அடி வாங்கும், ரன் ஆகாது, இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் பாதிப்படைவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இது எப்படி ஓவர் கம் பண்ணி வர போறாங்க உக்ரைன் அப்படிங்கிறது தெரியல. சோ கூடிய சீக்கிரத்துல இங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தாலும் முடிவு வரணும், ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா வந்துதான் ஆகணும். செங்கடல் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டிராபிக் க்ளோஸ் ஆகுது அப்படிங்கும் போது அடுத்தது ரஷ்யா, இந்தியா, ஈரான் நம்மளோட ரூட் தானே, ட்ரேட் ரூட் தானே இதுக்கு மேல பிரதானமா இருக்க போகுது. இந்த ஈரான் வழியா போகக்கூடிய அந்த நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடோர் அதை தானே பிரதானமா பயன்படுத்தணும். இப்ப பாருங்க அசர்பைஜான் வந்து சீக்கிரமா நாங்க அதை ரெடி பண்றோங்க, இதுக்கு மேல நாங்க சீக்கிரமா ரெடி பண்றோம் அப்படின்னு அசர்பைஜான் தரப்ப சொல்லிக்கிறாங்க. ஏன்னா நம்ம பாருங்க கோல் வந்து ரஷ்யால இருந்து இந்த நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடோர் காஸ்பியன் சி வழியா இறக்கிட்டோம், ட்ரேட் எல்லாம் பண்ணி காமிச்சாச்சு. ஸோ இதுக்கு மேல இதுதான் பிரதானமான ட்ரேட் ரூட்டா இருக்க போகுது அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால செங்கடல்ல ஒரு
மிகப்பெரிய பிரளயம் வெடிக்க போகுது அப்படிங்கலாம் மாற்று கருத்து இல்ல. எதுவும் பிரச்சனை நடக்காம ஏதோ பேச்சுவார்த்தை பேசி தீர்த்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம செந்தில் டிஃபென்ஸ்ல ஒரு டாலரைசேஷன் பேசணும் இல்லையா, அது தொடர்ந்து பேசும்போது நம்ம எக்ஸாக்டா புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது போல நம்புறேன். இப்ப நம்ம தொடர்ந்து அடுத்த செய்திகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது இப்போ ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். இந்த வீடியோ பதிவு உக்ரைனோட கார்வேரி பகுதியில் எடுத்தது. அங்க ஒரு MiG-29 நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க, டெம்பரரி ஷெல்டர் மாதிரி ஒரு இடத்துல. அதை தெரிஞ்சுக்கிட்டு அது மேல இஸ்கேந்தர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. இஸ்கேந்தர் தாக்குனதா சொன்னாங்க இல்லையா, ஸோ அந்த இஸ்கேந்தர் ஸ்ட்ரைக் எந்த அளவுக்கு பின் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த MiG-29 வந்து கம்ப்ளீட்டா துவம்சம் பண்ணிட்டு கார்வேரி பகுதியில் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. உக்ரைன் வந்து உள்ள வந்து வேட்டையாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ இப்போ அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ரஷ்ய தரப்பு வந்து பல ஏர்பேசஸ் உக்ரைன் முழுவதும் கண்காணிப்புல வச்சு எல்லா விமானங்களையும் போட்டு தள்ளுறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. உக்ரைனோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அதாவதுங்க போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நாங்க 60 மாடல் புதுசா அப்ரூவ் பண்ணிக்கிறோங்க. மொத்தம் 70 மாடல் இருக்குது வேரியஸ் பர்பஸ்க்கு. உளவு பாக்குறதுக்கு, தாக்குதல் பண்றதுக்கு, தொலை தூரத்துல, அது 1500 கிலோமீட்டர்ல இப்போ ஒரு மேட்ரே இல்ல, தொலை தூரத்துல போய் அடிக்கிறதுக்குன்னு பல்வேறு பயனுக்கு பல்வேறு ரகமா எங்க கிட்ட ட்ரோன்கள் உள்நாட்டிலே நாங்க தயாரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு, அப்ரூவல் கொடுத்தாச்சு. ஏகப்பட்ட ட்ரோன்கள் வந்துருச்சு. இதுக்கு மேல செய்ய ஆரம்பிச்சிடும், ரஷ்யாவை துவம்சம் பண்ணிடும் அப்படிங்கிறது போல உக்ரைனோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த செய்தி வருது இல்லையா, இப்ப இதே போல இன்னொரு செய்தி வந்திருக்குது. என்ன அப்படின்னா, ரஷ்யால இந்த சாகி ட்ரோன் எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது இல்லையா. இதே போல பார்த்து காப்பி அடிச்சு சீனாவும் அதே போல ஒரு சாகி ட்ரோனும் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல சீனாவோட சாகி தான் உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கிற போல ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. எங்க இதெல்லாம் வந்து நாங்க ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தாச்சு. சீனா மட்டும் இல்ல, இதே போல ஒரு ட்ரோனு சாகி ட்ரோன் போலவே தைவான் வச்சுக்கிறாங்கன்னா நம்ம வீடியோ பதிவுலாம் பார்த்தாச்சு. டிசைன் எப்ப பார்த்ததுங்க. இப்ப வந்து மேற்குலக நாடுகள் பத்திரிகையில போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப வெளியே வர ஆரம்பிச்சிச்சு, அதிக அளவுல பயன்படுத்துவாங்க. இதுக்கு மேல தேவைகள் இருக்கு இல்லையா, அந்த சைட்லலாம் தேவைகள் இருக்கிறதுனால அதிகமா பயன்படுத்தி பார்த்துருப்பாங்க போல இருக்கு. இப்போ மீடியாக்கள் கண்ணில் பட்டுருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி டெஸ்ட்ல இருந்துச்சு, ரெகுலர் யூஸ்க்கே வந்துருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேல சாகி ட்ரோன்கள் மாடல்ல பல நாடுகளும் விநியோகம் இருக்கு அப்படிங்கிறது போல. உக்ரைனோட பிரசிடென்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆண்ட்ரி எமார்க் இருக்காரு இல்லையா, அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. என்ன சொல்லிக்கிறாருன்னா, அமெரிக்காவில் பேசிக்கிறாங்க, ஏங்க நாங்க ரஷ்யாவோட காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு எங்களுக்கு துள்ளி கூட விருப்பம் இல்லைங்க. நாட்டை விட்டு முதல்ல அவங்க வெளியே போனோம், அதுக்கப்புறம் வேணா பாத்துக்கலாம். ஆனா காம்ப்ரமைசேஷன் அதுக்கு நாங்க விருப்பம் இல்லைங்க. இப்ப புதுசா ஒரு அரசாங்கம் வரும் இல்லையா, ஐயோ அதை பத்தி பேசவே கூடாது. அமெரிக்காலிங்க எலெக்ஷன் வரப்போகுது, அதுல யாரு வேணாலும் ஜெயிக்கலாம் இல்லைங்களா. யாரு வந்தாலும் அவங்க கிட்ட உக்ரைன் வந்து பேசுவாங்களாமா. உக்ரைன் வந்து பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி புரிய வைப்பாங்களாமா. நிலவரங்கள் என்ன அப்படிங்கிறது எடுத்து சொல்லி புரிய வைப்பாங்களே தவிர்த்து எக்காரணத்தை கொண்டு பின்வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறது போல ஒரு அபிஷியல் ஜெலன்ஸ்கி அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு. ட்ரம்ப் அவர்களே பிளான சொல்லுங்க, அப்படி இல்லையா முடியாது, புரியுதுங்களா, எங்களோட சாவர்னிட்டி பிரச்சனையெல்லாம் நாங்களா முடியாது, எங்களுக்கு எங்களோட பகுதி வேணும் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்காரு. இப்ப வந்து ஆண்ட்ரி எமார்க் வந்து தெளிவா சொல்லிட்டாரு. ஸோ அதனால நோ காம்ப்ரமைசேஷன், போர் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சுதா கேஸ் பைப் லைன் வழியா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து யூரோப்பியன் யூனியனுக்கு போயிட்டே இருக்குது இல்லையா. இப்ப அதை வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டு அசர்பைஜான்ல இருந்து வாங்கிக்கலாமா அப்படின்னு உக்ரைன் தரப்புல பாத்துக்கிட்டு இருக்காங்களாமா. ஸோ இதனால வேற நாடுகள் கிட்ட இருந்து இந்த கேஸ் வாங்குறதுனால என்ன பிரச்சனை யூரோப்பியன் யூனியனுக்குன்னா, கேஸ் விலை அதிகமாகும். ஸோ அதுக்காக ஏதோ ஒரு கிளாபிங் நடந்திருக்கு அப்படிங்கலாம் சொல்லப்பட்டது. அந்த ஒரு காரணத்துக்காக இதெல்லாம் மாறி மாறி நடந்துட்டு இருக்கு. பட் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல யூரோப்பியன் யூனியனுக்கு வேணுங்கிற கேஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி தாங்க கொடுக்கணும் அசர்பைஜானே. அங்க வரதுக்கு பதிலாக இப்படி வருதுங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. எப்படியா இருந்தாலும் ஒருத்தவங்க கொடுத்தாகணும்ல யூரோப்பியன் யூனியனுக்கு, அது இப்படி வரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதனால அதிக லாபம் ரஷ்யா ஈட்டிடுவாங்க அப்படிங்கிறதோடையும் சொல்லப்பட்டு வருது. அப்படியா என்ன அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா நடக்கும்போது சொல்லுவாங்க இல்லையா, அவங்களே கணக்கு போட்டு சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது பொறுமையா பொறுத்து இருந்து பார்த்துடலாம். ஏன்னா இப்ப ஜெர்மனோட சான்சலரான ஒலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு, இங்க பாருங்க உக்ரைனோட பிரச்சனை எல்லாம் நாங்க பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோங்க, கிளியரா கட் அண்ட் ரைட்டுங்க, அது உக்ரைனோட பிரச்சனை, நாங்களா பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோங்க அப்படிங்கிற ஜெர்மன் தரப்பு வந்து கிளியரா இருக்கிறாரு. அப்படி இல்லை அப்படின்னா பிரான்ஸ்ல என்ன நடந்திருக்கு, இட்டாலியில என்ன நடந்திருக்கு எல்லாம் பாக்குறாங்க இல்லையா, அது பார்த்து தெரிஞ்சுக்கணுமா இல்லையா ஜெர்மனி. ஸோ தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ இதுக்கு மேல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டீங்களா ஜெர்மனி அவர்களே, ட்ரூப்ஸ் எல்லாம் அனுப்புறேன்றாங்க பிரான்ஸ்ல இருந்து. இதுக்கு மேல மரியா லீபென் அவர்கள் எந்த சட்டத்தையும் ஒத்துக்கவே மாட்டாங்க, என்ன பேசினாலும் நகி அப்படின்றதோட சொல்லிடுவான் இருக்காங்க. ஸோ அதே போல ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ பார்ப்போம், இதுக்கு மேல வந்து உக்ரைனுக்கு நெருக்கடி தானே, ஆனா காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டேன்றாங்க. யூரோப்பியன் யூனியனும் கைகளை விடுற மாதிரி தெரிஞ்சிச்சு,
ஆனா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டேறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா அமெரிக்காவோட பென்டகான் தரப்புல ஸ்போக் பர்சன் இருப்பாங்களா, பேட்ரிக் ரைடர் அவர்கள், அவர் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்குது. என்ன சொல்லிக்கிறாருன்னா, கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறோங்க அமெரிக்காவோட ஆயுதங்களை பயன்படுத்தி கிரீமியாவை தாக்குதல் பண்றதுக்கு. நம்ம தான் பார்த்தோமே சிப்ல, கார்கோ சிப்ல எல்லாம் மாடிஃபை பண்ணி ஏடிஎம் சிம்எஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்கன்ட்டு நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோங்க. கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். ஒத்துக்கலாம், அட்டாக் பண்ணலாம் தான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். பேசிட்டு ஒரு நல்ல முடிவை உக்ரைனுக்கு சொல்லுவோம். உக்ரைன் ஜெகஜோதியை தீபாவளி கொண்டாடுவாங்க. ஆல்ரெடி அட்டாக் பண்ணிட்டாங்க, கிரீமியாவோட மக்கள் வாழும் பகுதியில் அட்டாக் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல என்ன கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க? எங்க அங்க அட்டாக் பண்ணி இழப்புகளே நடந்துச்சு, சிவிலியன் கேசுவலிட்டி, அதுவும் கிளஸ்டர் உண்டுகளை சிவிலியன் மேல போட்டுக்கிறீங்க அப்படிங்கிறது போல பல செய்திகள் பார்த்தாச்சு. பட் இருந்தாலும் இன்னும் கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்களாமா. கன்சிடர் பண்ணாமே இந்த அளவுக்கு தாக்குதல்லாம் கன்சிடர் பண்ணாங்கன்னா ஐயோ முடிஞ்சு போச்சு, கிரீமியா அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்படியே 1/2 சென்டிமீட்டரு கருங்கடலுக்கு அடியில போயிரு இல்லையா? சோ அதனால பார்ப்போம் எந்த அளவுக்கு அடியில போகுது அப்படிங்கிறது போல. இப்ப உக்ரைன்ல இது போல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால பத்திரிகையாளர்கள் போய் ஆண்டனி பிளிங்கன் இருக்கிறா இல்லையா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அமெரிக்காவோடது, ஸோ கேட்டிருப்பாங்க இல்லையா, எங்க இந்த அளவுக்கு செலவு பண்றமே உக்ரைன்ல தான் நடந்திருக்குதுங்களா அப்படிங்கிறதுல கேட்பாங்க இல்லையா. அப்படி கேட்டதுக்கு அவரு தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, சக்சஸ், வெற்றிகரமா நாங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம், எல்லாமே பாசிட்டிவ்ங்க, நாங்க இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் வீணா போலிங்க. ஏன் சக்சஸ் அப்படிங்கிறதுனா, உக்ரைனோட நாடு இப்ப எப்படி இருக்கு, ரொம்ப வெற்றிகரமான பாதையில போயிட்டு இருக்குது உக்ரைன். ஓகேங்களா, முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன், சிரிக்காம கோச்சுக்காதீங்க, ஓகேவா, மன்னிச்சிருங்க. உக்ரைன் வந்து வெற்றிகரமான பாதையில போயிட்டு இருக்கு, டெமோக்ரஸியா இருக்குது, புரியுதுங்களா? ஆனா எலெக்ஷனே வைக்கலையே. டெமோக்ரஸியா இருக்கிறாங்க உக்ரைன்ல, வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. அவங்களோட சொந்த காலில் அவங்க நிக்கிற அளவுக்கு நாங்க வளர்ச்சி அடைய வச்சுக்கிட்டு இருக்கோம் உக்ரைனை. மிலிட்டரி ரீதியா, ராணுவ ரீதியா ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எக்கனாமிக் ரீதியா எக்கனாமிக் ரீதியா ஸ்ட்ராங்கா இருக்காங்க, டெமோக்ரஸியா இருக்காங்க. இதுதாங்க சக்சஸ். பாருங்க, 30 நாடுகள் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்கோம், செக்யூரிட்டி அக்ரிமெண்ட். இதுக்கு மேல நாங்க தூக்கி நிப்பாட்டிடுவோம் உக்ரைன் அப்படிங்கிற சொல்லிக்கிறாரு. எந்த அளவுக்கு இதுக்கு மேல உக்ரைன் இருக்க போகுது அப்படிங்கறத இந்த 18 மணி நேரம் இருட்டுல பார்த்தாங்கன்னா தெரிஞ்சுக்குவாங்க மக்கள். அந்த எந்த அளவுக்கு சக்சஸா இருக்கிறாங்க, அந்த கிரே ஜோன், ஒயிட் ஜோன், பிளாக் ஜோனை பிரிக்கும் போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு வெற்றிகரமா அமெரிக்கா செஞ்சு விட்டாங்க உக்ரைனை அப்படிங்கறத நம்மளால ஒத்துக்க முடியுதுங்க, கண் கூட தெரியுது. ஸோ இதை தெரியறதுனால இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கோ. இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.